கடவுளாக வணங்கப்படும் சகுனி ஆலயம். மகாபாரதத்தின் முக்கிய பாத்திரங்களில் முக்கியமானவராக திகழ்பவர் சகுனி. இவரே பாரதத்தின் பல்வேறு செயல்களுக்கும் மூல காரணமாக விளங்கினார் என்பதை பாரதம் உணர்த்துகின்றது. பொதுவாக சூழ்ச்சி செய்பவர்களையும் தீங்கிழைப்பவர்களையும் சகுனி என்று அழைப்பது வழக்கம். ஆனால் சகுனியை தெய்வமாக போற்றி அவனுக்கு ஆலயம் அமைத்து வழிபடும் செய்தியும் அது கேரள மாநிலத்தில் அமைந்துள்ளதும் வியப்பான தகவல்தானே. சகுனி சிறந்த சிவபக்தன். ஆனால் மகாபாரதத்தின் கடுமையான எதிர்மறை பாத்திரமாக விளங்கியவன் இவன். காந்தாரம் எனும் இன்றைய காந்தகாரின் ஆப்கானிஸ்தான் பகுதியை ஆட்சி செய்த இளவரசன் சகுனி காந்தார மன்னன் சுபலனின் மகன், காந்தாரியின் சகோதரன், துரியோதனனின் மாமா. பீஷ்மரால் ஏற்பட்ட அவமானத்திற்கு பழிவாங்கும் நோக்கில் கௌரவர்களுடன் உறவாடி குரு வம்சத்தை பழி தீர்த்தவன். முடிவில் சகாதேவனால் கொல்லப்பட்டவன். நாடு முழுவதும் பயணம் செய்த கௌரவர்கள் இந்த தலத்தில் பாண்டவர்களை தாக்கும் நோக்கில் கௌரவர்கள் தங்கள் ஆயுதங்களை இத்தலத்தில் பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஆயுதங்களை பங்கிட்டு கொண்டதால் பகுத்தீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டது. பிறகு இந்த பெயர் மருவி இன்று பவித்ரேஸ்வரம் என்று வழங்கப்படுகின்றது. பவித்ரேஸ்வரத்தின் எல்லையில் மாயங்கோடு மாலன் சாவரு மலநாடா சகுனி என்ற கோயில் உள்ளது. இத்தலத்தின் பிரதான தெய்வமாகவும் நடுநாயகனாகவும் வீற்றிருப்பவர் சகுனி ஆவார். சகுனி தான் செய்த பாவங்களுக்காக வருந்தி இங்குள்ள மகாதேவரிடம் தவம் புரிந்து சிவபெருமான் அருள் பெற்று மோட்சம் அடைந்ததாக தல வரலாறு குறிப்பிடுகின்றது. சகுனி தவமிருந்து மோட்சம் பெற்ற இடமே தற்போது கோயிலாக அமைந்துள்ளது. ஆனால் மகாபாரதம் கூறும் வரலாற்றின்படி சகுனி சகாதேவனால் கொல்லப்பட்டதாக கூறுவது இங்கு நினைவு கூறத்தக்கது. இக்கோயிலின் உபதெய்வங்களாக கிரந்தமூர்த்தி, புவனேஸ்வரி தேவி, நாகராஜன் ஆகியோர் சிலா வடிவங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த ஆலய அமைப்பை பார்க்கலாம். சகுனி ஆலயம் ஊரின் எல்லையில் திறந்த வெளியில் சுற்றுச்சுவரோடு அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு கூரையும் இல்லை, கதவுகளும் இல்லை. வானம் பார்த்த கோயிலாக உள்ளதால் எப்பொழுதும் எவரும் எளிதில் தரிசிக்கும் வகையிலே ஆலயம் அமைந்திருக்கிறது. மூலவராக சகுனி காட்சி தர அவர் அருகே கதாயுதம் வைக்கப்பட்டுள்ளது. எதிரில் உள்ள கருங்கல் பீடத்தில் பக்தர்களின் படையல்கள் வைக்கப்பட்டுள்ளன. சிவபக்தனான சகுனி எதிரிகளை சூழ்ச்சி செய்தும் தீங்கிழைத்தும் வெற்றிக்கு விடாமுயற்சி செய்தவன் என்பது நாம் அறிந்ததே. சகுனி காலத்தில் வாழ்ந்த குறவர் சமூக மக்கள் சகுனியை வழிபட்டதற்கு காரணம் அவர் நல்லவர், இருந்தாலும் சூழ்நிலையால் அவர் தவறு இழைத்தார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையிலே அவரை வணங்குகின்றனர். ஆனால் இன்று இங்கு வரும் பக்தர்கள் தங்களுக்கு மற்றவர்களின் சூழ்ச்சிகளாலும் தீவினைகளாலும் தாங்கள் பாதிக்காமல் இருக்க சகுனியின் ஆசிகள் நமக்கு உதவும் என்ற நம்பிக்கையிலே சகுனி ஆலயத்தை நாடி வருகின்றனர். சகுனிக்கு பொங்கல் வைத்தும் பூ, பழம், தேங்காய் உடைத்தும் கல், பட்டு துணி முதலியவற்றை படைத்தும் அர்ச்சனைகள் செய்தும் வழிபடுகின்றனர். இதன் மூலம் தங்களுக்கு மற்றவர்களால் தீங்கு நேராமல் நன்மையே நடக்கும் என்று நம்புகின்றனர். அதேபோல இப்பகுதி வாழ் குறவர் இன சமுதாயத்தினர் தங்களை காக்கும் தெய்வமாக வணங்கியும் விழா எடுத்தும் மகிழ்கின்றனர். மலைவாழ் குறவர் இன மக்களின் இஷ்ட தெய்வமாக சகுனி திகழ்கின்றார். சகுனியின் நற்பண்புகளை போற்றும் விதமாக இவருக்கு ஆலயம் எழுப்பப்பட்டது. இந்த இடத்தில்தான் சகுனிக்கு மோட்சம் கிடைத்ததாக தல வரலாறு கூறுகிறது. இக்கோயில் பூஜைகள் திராவிட வழிபாட்டில் உள்ளதால் இவ்வாலய பூஜைகள் தந்திரிகள், நம்பூதிரிகள், பிராமணர்களால் நடத்தப்படுவதில்லை. இவ்வூர் மலைவாழ் மக்களான குறவர் சமுதாயத்து குடும்பத்தினரால் நடத்தப்படுகின்றது. ஊராளி என்பவர் பூஜை செய்பவராகவும் பிணியாளி என்பவர் அவருக்கு துணை புரிபவராகவும் விளங்குகின்றனர். ஆண்டுதோறும் ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் பெருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்கின்றனர். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் கொட்டாரக்கரா வட்டத்தில் அமைந்துள்ள சிறிய கிராமம் பவித்தேஸ்வரம். திருவனந்தபுரத்திலிருந்து 64 கிலோமீட்டர், கொல்லத்திலிருந்து 42 கிலோமீட்டர், கொட்டாரக்கராவில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் அமைந்திருக்கிறது. இதே மாவட்டத்தில் பவித்ரேஸ்வரத்தில் இருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் போர் வழி என்ற தலத்தில் துரியோதனனின் கோயில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலத்தில் பயணம் செய்வோரில் கொல்லம் செல்லும் வாய்ப்பு உள்ளவர்கள் ஒரே மாவட்டத்தில் அமைந்துள்ள மாமன் சகுனி கோயிலையும் மைத்துனன் துரியோதனன் கோயிலையும் தரிசித்து வியக்கலாம். கேரளாவில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் இராமாயண வாசிப்பு மட்டுமே பரவலாக காணப்படும் பழக்கமாகும். ஆனால் மிக அரிதாக ஒரு சில ஆலயங்களில் மட்டுமே
மகாபாரதம் வாசிக்கப்படுவது வழக்கமாகும். அந்த வகையில் மகாபாரதம் வாசிக்கும் வழக்கமுள்ள ஆலயமாக சகுனி தேவன் ஆலயம் திகழ்கின்றது. இங்கு ஒவ்வொரு மலையாள மாதத்தின் முதல் சனிக்கிழமைகளில் மகாபாரதம் வாசிக்கப்படுகின்றது. ஆண்டுதோறும் ஏப்ரல் 5 முதல் ஏப்ரல் 9 வரை ஸ்ரீமத் மகாபாரத பாராயணம் நடைபெறுகிறது. இவ்வழக்கம் அரை நூற்றாண்டு காலமாக பின்பற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதுபோல ஆலய நிர்வாகத்தில் 1/3 பங்கு நிர்வாகிகள் பெண்கள் இடம்பெறுவதும் வேறெங்கும் காணப்படாத சிறப்பு அம்சமாகும். இவ்வாலயத்திற்கான விதிமுறைகளை கொல்லம் மாவட்ட நீதிமன்றம் வகுத்து தந்துள்ளது. இவ்வாலயத்தை தரிசிக்க தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற அண்டை மாநில பக்தர்களும் அதிக அளவில் வருகை தருகின்றனர். மலையாள மகர மாதத்தில் கொடியேற்றம் 20ஆம் தேதி அன்றும் 28ஆம் தேதியன்று உச்சார திருவிழாவும் நடைபெறுகின்றது. கும்ப மாதத்தின் 3வது ஞாயிறன்று புத்தரிசி பொங்கல் விழா கொண்டாடப்படுகின்றது. நேயர்களே, இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இது போன்ற பதிவுகளை பெற நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்துங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.